100 பிள்ளை பெற்றிருந்தாலும் செல்வாக்கு மிகுந்தவனா இருந்தாலும் பிரேத கல்லறை அவனுக்கு கிடைக்கலன்னா அவனை காட்டிலும் கருவிலேயே அழிஞ்சு போன பிண்டம் வாசிங்கிறார். அப்ப பிரேத கல்லறை பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லறை என்பதை எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா கல்லறை தான் ஒரு மனிதனை கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டுச்சு. அதனால இன்னைக்கு என்ன தெரியல, நிறைய கிறிஸ்தவர்கள் கல்லறையே தேடுவான். பரலோகத்தை காட்டில அவனுக்கு என்ன தேவை? கல்லறை இருக்கா? கல்லறை கல்லறை கல்லறை. உங்க சபையில கல்லறை இருக்கா? வர்றோம். கல்லறை இல்லைன்னு என்ன பண்ண மாட்டோம். சத்தியம் நிறைய இருந்தாலும் வரமாட்டோம். கல்லறை இருந்தா வர்றோம். நல்லா கவனி. அப்ப பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லறை கிடைக்காத ஒரு மனிதனுடைய அந்த சரீரம் அவமானமாக கருதினார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு கல்லறையே கிடைக்கல. அன்னைக்கு ரோம பேரரசு அநேக கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக கொண்டு நிலத்திலே தூக்கி எறிந்தது. அந்த உடம்பை எல்லாம் சிலதை சிங்கங்களுக்கு இரையாக்கினது, முதலைகளுக்கு இரையாக்கினது. எரித்து என்ன செய்யாங்க? அந்த உடம்பை அசிங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய சரீரத்தை அவமானப்படுத்த வேண்டும், இப்படி அவமானப்படுத்துறது. ஆனா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே அந்த பிண்டம் தூக்கி எறியப்படுவது அவமானமாக இருந்த விஷயத்தை கிறிஸ்தவர்கள் அதை பாக்கியமாக எண்ணினார்கள். கிறிஸ்துவுக்காக தங்கள் சரீரம் இப்படி போவதை அநேக கிறிஸ்தவர்கள் பாக்கியமாக நினைச்சாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவுக்காக அவமானப்படுத்தப்படும் போது நம்ம அதை எதை தான் நினைக்கணும்? பாக்கியமாக நினைக்கணும். நம்ம இயேசுவும் நமக்காக என்ன அடைந்தார்? அவமானம் அடைந்தார். அவர் நீ பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் போது அண்ட சராசரத்தின் படைச்ச தெய்வம் அவர் தாடி மயிரை பிடித்து இழுத்து அவமானப்படுத்துகிறார்கள். கண்ணை கட்டி கோலில் அடிச்சு அவரை அவமானப்படுத்துகிறார்கள். நீ தீர்க்கதரிசியானால் உன்னை யார் அடித்தது என்று சொல் என்று சொல்லுகிறார்கள். முகத்திலே காரி துப்பி அவமானப்படுத்துகிறார்கள். எப்படி எல்லாமோ அவரை அவமானப்படுத்தி நம் தேவன் என்ன செய்யறாங்க? அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவுக்காக வர்ற அவமானத்தை பாக்கியமாக என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் அதனாலதான் அவமானத்தை கூட பாக்கியமா நினைச்சாங்க. கிறிஸ்துவின் மித்தம் வரும் அவமானங்களை பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் அவர்கள் பாக்கியமாக எண்ணினார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்படுவது மாத்திரமல்ல, கொல்லப்படுவதற்கும் நான் என்ன செய்யறேன்? ஆயத்தமா இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் அன்றைய பரிசுத்தவான்கள் எல்லாம். கௌரவப்படுத்துகிறவர் தேவன் தான். அதே சமயத்தில் தேவனுக்காக நம் கௌரவத்தை இழக்கவும் என்ன செய்யணும்? அவமானம் அடையவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரை பின்பற்ற சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யணுமா? பெரிய சத்தியம் இதெல்லாம். உண்மையான ஒரு கிறிஸ்தவர்கள் தன்னைத்தானே வெறுத்து இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.